மாணவர்களே, இயேசுவி நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலமாய் உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46:4. இவ்வளோ நாள் ஆச்சு, வயது சென்றுச்சு, இது வரைக்கும் என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை, நான் எப்படி தான் வாழ போகிறேன் என்று வேதனையோடு துன்பத்தோடு இருக்கிறீங்களா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களுக்காக தான் அந்த வார்த்தை பேசுகிறார். உங்கள் முது வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நர வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன். பாருங்கள், வயசாகிடுச்சுன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஏந்து வாரான், தாங்கு வாரான், தப்பி வைப்பாரான். என்ன சூழ்நிலை வந்தால் பயப்படாது. ஏன்னா இந்த வார்த்தை உங்களோட வீசி கொண்டு இருக்கிறது. இந்த நாள் வரைக்கும் வயதாகி போச்சு, என் வாழ்க்கையில் எதுவும் நடக்கலை, நான் இப்படியே தான் இருக்கணுமா நினைக்கிறியா? அவர் உன்னை தாங்கி கொண்டு தான் இருக்கிறார், உன்னை ஏந்தி கொண்டு சுமந்து கொண்டு தான் இருக்கிறார். நம்ம என்ன சொல்கிறோம் நினைக்கிறேன்னா, முதி வயதாகிற வரைக்கும் நான் அப்படி செய்து தான் இருப்பேன், உன்னை கைவிட மாட்டேன்பா, இவ்வளோ நாள் ஆச்சே உன்னை முடியல நினைக்கிறியா? உன்னை எல்லா நிலத்திலையும் நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன், உன்னை தாங்கி கொண்டு இருக்கிறேன், உன்னை ஏந்தி கொண்டு இருக்கிறேன், சுமந்து கொண்டு இருக்கிறேன். அன்பு தகப்பனாக இருக்கிறாரு. நீங்கள் பயப்படாதீங்க. எந்த சூழ்நிலையாகட்டும், எந்த துன்பமாகட்டும், துயரமாக இருக்கட்டும், நான் நர முதி வரைக்கும் ஆண்டவர் அவர் உங்களை காப்பாரான். முதி வயது வரைக்கும் உன்னை அப்படி செய்வேன்றார். முதி வயது ஆயுசு வரைக்கும் அப்படி தான் நான் செய்வேன். சிறு வயதில் கொண்டு என்னை எப்படி நடத்தினியோ அதே மாதிரி தான் உன்னை நடத்த போகிறேன், அப்படி செய்வேன். நர வயது மட்டும் உன்னை தாங்குவேன்றார். முடியலாம் தான் நினச்சி போச்சு, வயசாகி போச்சு நினைக்காத, அப்போ கூட ஒன்று நான் தாங்க போகிறேன்பான்றார். ஏன்னா என்னுடைய மகன் நீ, என்னுடைய மகள் நீ, நான் என்ன பண்ணேன், உன்னை கைவிடுவதில்லைன்றார். ஆனால் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன்றார். என்ன மாதிரி சூழ்நிலை வரட்டும் பயப்படாத, ஏன்னா நான் உன்னோடு இருக்கிற ஒரு அற்புதம் அடையாளம் செய்யக்கூடிய தேவன். அவர் இஸ்ரவேல் ராஜா உன்னோடு இருக்கும்போது நீ பயப்படாத. எல்லா காத்து நன்மை செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ்.